இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல். கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் உங்களோட பிஸ்னஸ் எப்படி ஆன்போர்ட் பண்றது. எனக்கு ஷாப்பே இல்லை அப்படின்னாலும் நீங்க உங்களுடைய அட்ரஸை எப்படி கூகுள் மை பிஸ்னஸ்ல வந்து இன்புட்டா கொடுக்கறது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்றதுக்கு ஜிமெயில் ஐடி இருந்தாலே போதும். நீங்க கூகுள்ல போயிட்டு கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் தெரியும். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிட்டு உள்ள போய் ஸ்டார்ட் நவுன்னு கொடுங்க. இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள். இது கேட்கக்கூடிய ஆன்சர் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் பண்ணுங்க. பிஸ்னஸ் நேம் ஸ்கின் கேர் அப்படின்னு நான் போடுறேன். ஓகே, வாட் இஸ் தட்? ஏபிசிடி ஸ்கின் கேர் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். நான் எக்ஸாம்பிளுக்கு பண்றேன், நீங்க இதே மாதிரி பண்ணக்கூடாது. உங்களோட பிஸ்னஸ் நேம் என்னவோ அதை நீங்க போடுங்க. அண்ட் தென் நீங்க ஆஃப்லைன்ல ஸ்டோர் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆஃப்லைன்ல ஸ்டோர் இருக்கு, லொகேஷன் இருக்கு அப்படின்னா லோக்கல் ஸ்டோர் அப்படின்னு கொடுங்க. உங்களோட கஸ்டமர் வந்து உங்களை பார்க்க முடியும் அப்படின்னா. இல்ல எனக்கு வந்து அப்படிலாம் கிடையாது, நான் ஆன்லைன்ல தான் ரன் பண்றேன் சார், எனக்குன்னு ஸ்டோர் எதுவும் கிடையாது, ஸோ நான் வந்து யாரையும் டைரக்டா மீட் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஆன்லைன் ரீட்டைல்னு கொடுத்துருக்கு. அண்ட் சர்வீஸ் பிஸ்னஸா இருக்கு அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மூணுல எது அப்படின்றத நீங்க படிச்சு பார்த்து சூஸ் பண்ணுங்க. நான் இப்போதைக்கு ஆன்லைன்ல செல் பண்ற இ காமர்ஸ் வெப்சைட்டுக்காக கிரியேட் பண்றேன். ஸோ நான் இதை கிளிக் பண்றேன். எனக்கு பிசிக்கல் லொகேஷன் கிடையாது, நான் ஆன்லைன் ஸ்டோர் அப்படின்ற கிரியேட் பண்றேன். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட், இதுல வெப்சைட் அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா வெப்சைட் அட்ரஸ் கண்டிப்பா கொடுத்துருங்க. நீங்க வெப்சைட் இன்னும் பில்டு பண்ணலன்னா இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிருங்க. ஓகே, வெப்சைட் அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா வெப்சைட் அட்ரஸ் இதுல கொடுத்துருங்க. நெக்ஸ்ட், இதுல பிசினஸ் கேட்டகரிக்கு எடுத்திருக்கு. இந்த பிசினஸ் கேட்டகரி பொறுத்தவரை கூகுள் வந்து உங்களுக்கு எதை ப்ரொவைட் பண்றாங்களோ அதை தான் நீங்க சூஸ் பண்ண முடியும். உங்க இஷ்டத்துக்கு சூஸ் பண்ண முடியாது. இதுல லிஸ்ட் ஆஃப் பிசினஸஸ் இருக்கும், அதுல நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் கேர் அப்படின்னு இருக்கு, நான் ஸ்கின் கேர் கிளினிக் இருக்கு, ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வெண்டிங் மெஷின் இருக்கு. ஓகே, எந்த இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணுங்க. ஸ்கின் கேர் அப்படின்னா ஸ்கின் கேர் கிளினிக்னு இருக்கு இல்லையா, ஸ்கின் கேர் கிளினிக்னு இருக்கு. நீங்க உங்களுக்கு ரிலவெண்டா எது இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு பிஸ்னஸோட டீட்டெயில், ஸ்ட்ரீட் அட்ரஸ் நம்பர் 1, ஸ்ட்ரீட் அட்ரஸ் கொடுங்க. நம்பர் 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், ஓகே, சிட்டி சென்னை, ஓகே, பின்கோடு உங்களோட அட்ரஸோட பின்கோடு கொடுத்துருங்க. அண்ட் ஸ்டேட் ஆப்வியஸ்லி தமிழ்நாடுனா தமிழ்நாடுன்னு கொடுத்துருங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு இதை கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. எல்லா டேட்டாவும் கரெக்டாக கொடுங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு. அண்ட் இது உங்க பிசினஸான்னு கேக்குது, ஏபிசி கிளினிக்கா அப்படின்னு. ஏற்கனவே நான் வந்து ஏபிசிடி ஸ்கின் கேர்னு கொடுத்துருக்கேன். அது ரிலவெண்டான பிக்சர்ஸ் ஏதாவது நீங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டும். இந்த பிசினஸா அப்படின்னு கேட்கும். இல்லைன்னா நன் ஆஃப் த பிசினஸ் கொடுத்துட்டு, ஏன்னா புதுசா நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா நன் ஆஃப் த பிசினஸ் கொடுத்துட்டு நன் ஆஃப் திஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்க லொகேஷன் கேட்கும். நீங்க லொகேஷன்ல வந்து சரியான லொகேஷன் நீங்க அட்ரஸ் கொடுத்துருந்தீங்கன்னா எக்ஸாக்டா அது வந்து அந்த லொகேஷனை காட்டிடும். இல்ல நீங்க சரியா உங்களோட பில்டிங்கை நோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அட்ஜஸ்ட்னு போட்டுட்டு இதுல நீங்க இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட் வைஸா காட்டும் எந்த இடத்துல இருக்குது. ஸோ உங்களோட பில்டிங் எது அப்படின்னு நீங்க கண்டுபிடிங்க. உங்க ஸ்ட்ரீட் வைஸா நீங்க போயிட்டு நீங்க இருக்க இடத்துல உங்களுக்கு தெரியும் இல்லையா, எந்த பிளேஸ்ல நீங்க இருக்கீங்க அப்படின்றத எக்ஸாக்டா என்ன பண்ணிருங்க, நோட் பண்ணிருக்கு. இப்போ நான் இந்த பில்டிங்ல இருக்கேன், இந்த ஒயிட்டா இருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றும் பில்டிங். சரியா, நான் இப்போ நீளமா இருக்கு இல்லையா, இதுல பில்டிங்ல இருக்கேன் அப்படின்னா இப்படி கொடுத்து நான் கன்ஃபார்ம் கொடுத்துருவேன். கன்ஃபார்ம் கொடுத்து அந்த லொகேஷன் இதாயிடும். இங்க நீங்க உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட், அண்ட் அப்படியே இதுல கண்டினியூ கொடுத்துருங்க. அவ்வளவுதாங்க. அதை கேட்ட கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. அண்ட் வெரிஃபிகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ எது உங்களோட பிஸ்னஸ் காக நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பரோ அந்த பிஸ்னஸ் மொபைல் நம்பரை இதுல கொடுத்துட்டு வெரிஃபை வாங்கி வச்சுக்கோங்க. அந்த நம்பரை எப்பவும் மாத்தாதீங்க, அது எப்பவும் பிசினஸ் ப்ரொஃபைல்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அண்ட் ஒன்ஸ் நீங்க இதுல வெரிஃபிகேஷன் வாங்கிட்டீங்கன்னா அந்த மொபைல் தான் பிரைமரி மொபைலை எடுத்துக்கும். நீங்க பின்னால போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டு இப்போ ஏதாவது ஒரு மொபைல் நம்பரை கொடுக்காதீங்க. எந்த மொபைல் நம்பர் சரியா இருக்குமோ கடைசி வரை பயன்படுத்துவீங்களோ பிசினஸ்க்காக அந்த நம்பரை கொடுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொடுத்து உங்களுக்கு ஒரு கோடு வரும், அந்த கோடு வெரிஃபிகேஷன் ஓடிபி வரும். ஓடிபி நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க லாகின் பண்ணிடலாம். லாகின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்பப்போ நீங்க ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்றத இதுல சூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சண்டே நீங்க எப்போ லீவா இருக்கும் இல்லையா, சண்டே விட்டுருங்க. மண்டே வந்து 10 மணிக்கு அப்படின்னா
10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுற மாதிரி 10 AM அப்படின்னு கொடுத்துருங்க. 10 AM. எத்தனை மணிக்கு நீங்க மூடுவீங்க கடையை? ஒரு 9 மணிக்கு மூடுறேன் அப்படின்னா நான் 9 மணி 9 PM. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு டேக்கும் நீங்க கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டீங்க. சாட்டர்டே வந்து ஆஃப் டேனா நீங்க ஸ்பெசிஃபிக்கா சாட்டர்டே மட்டும் ஆஃப் டேன்னு கொடுத்துக்கலாம். எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு இதை ஃபுல்லா கரெக்டா ஃபில் பண்ணியிருக்கு. பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அண்ட் பிசினஸ் டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்கு. பிசினஸ் டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ கேன் ஜஸ்ட் கிரியேட், நீங்க என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்றத இதுல நீங்க லிஸ்டா போடலாம். என்ன சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி, நீங்க எப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நீங்க டிஸ்கிரிப்ஷன் உங்க பிசினஸை பத்தி ஒரு ஷார்ட் நோட்ஸ் எழுதி இதுல போட்டிருக்கேன். போட்டுட்டு அண்ட் இதை பண்ண தெரியாதவங்க தமிழ்ல போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து டைப் தமிழ் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. இதுல போயிட்டு கூகுள்ல நீங்க தமிழ்லே டைப் பண்ணிக்கலாம். தமிழ் அப்படின்னு போட்டீங்கன்னா இது வந்து கீழே போயிட்டு இங்கிலீஷ்னு மாத்திக்கோங்க. அண்ட் இங்க இங்கிலீஷ்னு இருக்கும், இதை தமிழ்னு மாத்திக்கோங்க. ஓகேவா? இதை பத்தி எழுதி கொடுக்குறேன். இங்க தமிழ் இருக்கும், தமிழ் மாத்திட்டு இப்போ நீங்க வந்து நான் ஸ்கின் கேர் தொழில் செய்கிறேன் அப்படின்னு போட்டீங்கன்னா அது தமிழ்ல அப்படியே டைப் பண்ணி கொடுத்துரும். நீங்க இதையும் காப்பி பண்ணி உங்களோட லைக் உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணலாம். இல்ல இங்கிலீஷ்ல போட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. பிகாஸ் நம்மளோட கஸ்டமர்ல இங்கிலீஷ்ல தான் தேடுவாங்க. அதனால டிரான்ஸ்லேட் அப்படின்னு ஒன்று இருக்கு, கூகுள் டிரான்ஸ்லேட்டர். இதுல போய் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தமிழ்ல போட்டுட்டு இங்க இங்கிலீஷை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்துடும். நீங்க இதையும் காப்பி பண்ணி இதுல போட்டுடலாம். உங்களுக்கு தமிழ்ல வேணாலும் தமிழ்ல போடுவோம், இங்கிலீஷ்ல வேணா இங்கிலீஷ்ல போட்டுக்கோங்க, வாட் எவர். பட் டிஸ்கிரிப்ஷன் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருங்க. 750 கேரக்டர் கொடுக்கலாம் அப்படின்றதால நீங்க ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிருங்க. ஓகே, உங்க பிசினஸ் என்னெல்லாம் பண்ணுதோ எல்லாத்தையும் இதுக்குள்ள போடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா சர்ச் பண்ணும்போது உங்களோட பிசினஸ் வந்து தெரியும். அண்ட் ஸ்கிப் கொடுத்துட்டு இங்க வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதுல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட ஸ்டோர் ஃப்ரண்ட் வியூ, கடை வச்சிருந்தீங்க அப்படின்னா கடையோட ஃப்ரண்ட் வியூ எடுத்து போட்டோ இதில் அப்லோட் பண்ணுங்க. சப்போஸ் கடைக்கு வந்து இந்த கடை இல்லை சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நோ பிரச்சனை, நோ ப்ராப்ளம். ஓகே, கடை இல்லை, நான் வந்து ஆஃப்லைனில் நான் வந்து ஆன்லைன் ஸ்டோர் தான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா இதை தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பண்ணிட்டு இங்கே ஃபோட்டோஸ் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் கேட்டிருக்கு இல்லையா, இங்கே உங்கள் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். உங்கள் ப்ராடக்ட் என்னெல்லாம் வச்சுருக்கீங்களோ அதை நல்ல முறையில் ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து 40,000 அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஓகே, புதுசாக நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா 40,000 ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஆட் ரன் பண்ணுறதுக்கு. இதை எப்படி நீங்கள் இந்த 40,000 எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஓகே, நான் இப்போதைக்கு இதை ஸ்கிப் கொடுத்துட்றேன். இது உங்களை வந்து எல்லாத்துலேயும் ஆட் பண்ண சொல்லும் இமெயில் அட்ரஸ். இப்போதைக்கு இதையும் ஸ்கிப் பண்ணிடுங்க, இது தேவையில்லை. ஸ்கிப் பண்ணிட்டு நவ் யூ கேன் கண்டினியூ. எஸ், கண்டினியூ கொடுத்தா இப்போ உங்களுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த எடிட் ப்ரொஃபைலில் போயிட்டு இந்த எடிட் ப்ரொஃபைலில் வரிசையாக என்னென்ன கேள்வி கேட்டுருக்காங்களோ எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, எல்லா கேள்விக்கும் படித்து 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 ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ரெடி ஆயிடும். ரிவ்யூ அப்படின்றது கஸ்டமர் வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கறது, கூகுள் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரிவ்யூ கொடுக்கறதுக்கு நீங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ரிவ்யூவாக கொடுக்கறதுக்கு. அண்ட் ஃபோட்டோஸ் நீங்கள் எந்த ஃபோட்டோ வேணாலும் அப்லோட் பண்ணலாம். நீங்கள் ஒரு லோகோ கிரியேட் பண்ணணும் அண்ட் கவர் ஃபோட்டோவும் கிரியேட் பண்ணணும். அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து அடுத்த செஷனில் பார்க்கலாம். இதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்றது இருக்குது. இதில் கொடுத்து உங்கள் ப்ராடக்ட் ஃபோட்டோ எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ப்ராடக்ட் ஃபோட்டோவும் இங்கே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். வீடியோ இருந்துச்சுன்னா வீடியோவும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் போஸ்ட்னு இருக்கு. இந்த போஸ்ட்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி சோசியல் மீடியால போஸ்ட் போடுறீங்களோ அதே மாதிரி ரெகுலரா வந்து இதுல நீங்க போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகே, ரெகுலரா சோசியல் மீடியால போஸ்ட் போடுற மாதிரி போட்டே இருக்கலாம். போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாரும் இப்போ வந்து கூகுளில் தான் சர்ச் பண்றாங்க. அதனால ரெகுலரா இதுலயும் வீக்லி 3 டேஸாவது போஸ்ட் போட்டீங்க அப்படின்னா இது நல்ல ஆக்டிவா இருக்கும். இங்க இருந்து ஃப்ரீயா உங்களுக்கு லீட் ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கும். அண்ட் இங்க சர்வீசஸ்ன்னு இருக்கு, எடிட் சர்வீசஸ். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்னென்ன சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத இதுல சூஸ் பண்ணுங்க. நீங்க இதுல கொடுத்துருக்க சர்வீஸ் வந்து நீங்க என்ன கேட்டகரி கொடுத்துருக்கீங்களோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி கொடுப்போம் இல்லையா, அந்த கேட்டகரியில இருக்கிறதா இங்க சூஸ் ஆயிருக்கும். இல்ல சார் இதுல எதுவுமே எனக்குள்ளது இல்லைன்னா கீழே கஸ்டம் சர்வீஸ்னு கொடுத்துருக்கோம். இந்த பிளஸ் சிம்பிள் போட்டு கீழே இருக்கு,
அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு இங்க உங்களுக்கு நீங்க என்ன எக்ஸாக்டா சர்வீஸ் கொடுக்குறீங்களோ அதை நீங்க இதுல ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒன்று மட்டும் சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு நீங்க வேணும் அப்படின்னா நிறைய ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது புக்கிங் அப்பாயின்மெண்ட்டுக்கு அண்ட் இது Q&A. உங்களோட கஸ்டமர் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்க வந்து இதுல கொடுத்துட்டு ஆன்சரும் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி. ஓகே. இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பெர்ஃபார்மன்ஸ் எதுக்காக அப்படின்னா எவ்வளவு பேர் வந்து உங்க ப்ரொஃபைல பாக்குறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே. அட்வர்டைஸ் வந்து நீங்க இந்த கூகுள் மை பிசினஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்க ஃபில் பண்ணி முடிச்சோடனே உங்க பிசினஸ் எப்படி கூகுள்ல தெரியும் அப்படின்னா, இப்போ நீங்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட் இல்லையா, ஸ்கின் கேர் நியர் மீ அப்படின்னு நான் போடுறேன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து அப்பியர் ஆகும். எனக்கு பக்கத்துல யார் யார் ஸ்கின் கேர் இருக்காங்க அப்படின்றது இதுல எனக்கு தெரியும். இந்த மாதிரி தான் நீங்க உங்க பிசினஸ் லிஸ்ட் பண்ண உடனே உங்க ஏரியால வந்து யாராவது சர்ச் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ தட் அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கால் பண்ணி உங்களை பார்க்கறதுக்கு வர்றதுக்கோ இல்லை அப்படின்னா உங்ககிட்ட ஆர்டர் பண்றதுக்கோ பாசிபிள் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி உங்க கூகுள் பை பிசினஸ், இப்படி உங்களோட கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைலை நீங்க ரெடி பண்ணுங்க. இதுல இன்னும் அட்வான்ஸ் லெவலில் நம்ம டே 2ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.